Hello guys, welcome to weekly recap and preview பார்த்துடலாம் for the forex and commodities. First fundamentals வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வீக் ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் டைட்டாக ஹோல்ட் ஆக போகுது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. எதனால? பிகாஸ் இந்த வார் ஃபுல்லாக இன்ஃப்ளேஷன் ஏற்றுது, ஆயில் ப்ரைஸ் ஹைக் ஆகுது. ஸோ அதனால வந்து இன்ஃப்ளேஷன் உங்களுக்கு ஹைக் ஆக போகுது. இன்ஃப்ளேஷன் ஹைக் ஆக இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க மாட்டாங்க. ஒன்று இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணுவாங்க, இல்லை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாத வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சிபிஐ அடுத்த மாதம் எக்ஸ்பெக்டட் அதிகமாக வரலாம் நம்மளுக்கு. ஸோ ஃபெட்டோட மீட்டிங்ல பெருசாக எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஹாக்கி ஷார்ப்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி வந்து கொஞ்சமாக டோவிஷா போவோம், இந்த இயர் ரேட் கட் இருக்கும்னு வந்து பிப்ரவரி 27 வரை எதிர்பார்த்தோம். 28 மிசைல் அடிக்க ஆரம்பிச்சு வாரில் இந்த டூ டாயில் ஏற ஆரம்பிச்சது வந்து நமக்கு அந்த நம்பிக்கையே போயாச்சு. ஸோ இதனால என்ன எஃபெக்ட் நடக்கும்னா, இது ஒரு சைக்கிள். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக போகுது, கோல்டுலாம் இறங்க போகுது. இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் போகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாயிட்டு கோல்டுல இறங்க போகுது. திருப்பி ஒரு காலகட்டம் வந்தோடனே இன்ஃப்ளேஷன் ஓவர் அதிகமாச்சுன்னா growth ரொம்ப கம்மியாயிடும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றதுனால. அதுக்கப்புறம் அந்த growth வேணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சுனே வர போறான். அப்புறம் திருப்பி கோல்டு ஏற போகுது. சரிங்களா? இந்த ரேலியை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. இது என்ன கோல்டு இவ்வளோ பெருசா ஏறுது இறங்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இது பெரிய ஈவெண்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா ஒரு மந்த்லி ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் வேணும் வச்சு பார்ப்போமே. 2011, 2020, தென் 1983 இதெல்லாம் தான் வந்து மேஜர் சிக்னிஃபிகன்ட் ஃபால், இந்த குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அந்த 1983 மார்க்கெட் இறங்குனதுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் 20% வச்சாங்க. ஓகே, அது வந்து ஒரு காலகட்டத்தில் நடந்தது ஒரு சில இஷ்யூஸ்னால. பால் வாக்கர் சம்திங் யாரோ இப்போ கவர்னர் இருந்தார். சரி, இதுதான் அந்த அச்சீவபிள் டே. 11.5% ஒரே நாள் இறங்கிச்சு கோல்டு. அப்பத்திக்கு அது ரொம்ப பெருசு. சரியா? அதுக்கு அடுத்தது 2011 ஒரு வாட்டி ஆச்சு. இந்த ஃபால் 2011 10%. அதுக்கப்புறம் நம்ம கொரோனால அது ஃபர்ஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லா பை தான், ஒரு பேனிக் செல்லிங் ஃபர்ஸ்ட் ஒரு 10% அரௌண்ட். இதெல்லாம் முடிஞ்சு ஒரு பாடி க்ளோஸ்னே சொல்லலாம் பயங்கரமா. ஒரு பெரிய ஃபால். சரியா? அதிகபட்சம் என்னோட லெவல்ஸ் இந்த 4270, 4200 கீழே போகாதுன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் கோல்டு. ஸோ அவ்வளோ வந்தா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஐஎன்ஆர்ல வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் நம்ம 24 கேரட் கோல்ட கால்குலேட் பண்ணுவோம். அதுல இருந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்க போறோம், அவ்வளவுதான். நிறைய பேருக்கு அந்த கால்குலேஷன்ஸே டவுட் வருது. இதுல வந்து டாக்ஸஸ் இருக்கு, நம்ம சவேரி பஜாருக்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறும். அதெல்லாம் வந்து என்னால் எக்ஸாக்டா சொல்ல முடியாது. நான் ஒரு பேசிக்கா சொல்றேன். 4200 அதிகபட்சம் நம்மளோட இதுன்னு வச்சுக்கலாம். 4200 டிவைட் பை 28.4 வரணும். ஒரு அவுன்ஸ்னா அத்தனை கிராம் வரும். ஒரு அவுன்ஸ்ன்றது வந்து 30 கிராம்னு சாதாரணமா சொல்றாங்க, பட் எக்ஸாக்டா ஒரு 28.5 to 29 கிராம்ஸ் வரும். சரிங்களா? $4200 அப்படின்ற ரேட் எதுக்குன்னா இந்த 28.4 கிராம் 24 கேரட் கோல்டுக்கு. சரியா? டேட் போட்டா ஒரு கிராம் வந்து $148 வரலாம். ஸோ இன்னைக்கு ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா நியர்லி 94, ஓகே 93, 94 இருக்கு ஒரு டாலருக்கு. ஸோ $148 இன்ட்டு 94 ரூபான்னு போடுங்க, 13,900 வருதுங்களா? இது வந்து 24 கேரட். இதுல வந்து ஒரு 1000 ரூபாய், 1200 ரூபா குறைச்சிக்கோங்க. ஸோ 1200 ரூபா குறைச்சிங்கன்னா 12,700, 12,800 சம்திங் அந்த ரேஞ்ச் வரலாம். இன்னும் பேஸா சொல்லணும் ஒரு 12,500 வரலாம். அதுக்கு கீழே போகுமான்னு தெரியல. இதான் கோல்டோட நமக்கு இந்தியன் மார்க்கெட் சப்போர்ட்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அங்கிருந்து திருப்பி மேலே பை ஆகிறது வாய்ப்பு இருக்கு. பட் இது ஒரு வியூ. இவ்வளவு பெருசா வந்து கோல்டு அடிவாங்க நம்மளுக்கு தெரியாது. எனிதிங் கேன் ஹேப்பன். எக்ஸ்பெக்ட் த வொர்ஸ்ட் சினாரியோ. அது நம்மளால எதனா பெஸ்ட் பண்ண முடிஞ்சா பண்ணலாம், இவ்வளவுதான். இறங்க அக்யூமுலேட் பண்ணுங்க. கேச்சிங் த ஃபாலோயிங் நைஃப்ன்ற மாதிரி எனக்கு கரெக்டா எட்ஜ் வந்தால் நான் பிடி பண்ணலாம் சொல்ல முடியாது. ஓ, உஷாரா இருக்கணும். எங்க வேணாலும் அக்யூமுலேட் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணும். இருக்கிற மொத்த காசையும் ஒரே இடத்துல உட்காந்து அக்யூமுலேட் பண்ணீங்கன்னா லாஸ் ஆகும். பட் லாங் டேர்ம்ல அரௌண்ட் நான் வந்து இது விற்க போறதே இல்லை, 5 years 10 years நான் ஹோல்டிங்க்கு ஜுவல்லரியெல்லாம் வாங்கி வைக்க போறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் அது திருப்பி வந்து 20,000 அதனால ரீச் ஆயிட போது போயிருக்காங்க இந்தியன்ல. ஏன்னா நீங்க இம்போர்ட் பண்றீங்க கோல்ட. ஸோ இம்போர்ட் பண்ணும்போது டாலர் தான் பேசும். சரியா? நீங்க 1 கிலோ கோல்ட உதாரணத்துக்கு ஒரு $1,00,000 கொடுத்து வாங்கி நீங்க வச்சுக்கோங்களேன். அந்த $1,00,000 80 ரூபா இருக்கும்போது 80 லட்சம். இன்னைக்கு 94 ரூபான்றும் 94 லட்சம். அதே 1 கிலோ கோல்டு ரேட்டே ஏறல, அங்கேயே தான் நிக்குதுன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா டாலர் பிரைஸ் ஏறிடுது இல்லை உங்களுக்கு. 14 லட்சம் எக்ஸ்ட்ரா தானே பே பண்றீங்க. இதனால நமக்கு லாபம் தான்.
ஓகே, இது வந்து கோல்டுல இந்த மாதிரி. தென் இதுக்கு அடுத்தது இந்த அமெரிக்கன் ஸ்டாக்ஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆவரேஜிங் கிடைக்கும் பாருங்க. ஐநாறுல இருந்து நீங்க டாலரா இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஓவர் த லாங் டேர்ம் ஓகே. புதுசா வாங்குறவங்களும் கொஞ்சம் கஷ்டம், ஏறிட்டே போகுது. நம்ம நிறைய அக்யூமுலேட் பண்ணல, அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்கவங்களுக்கு லாபம். சரியா? ஓகே, லெட்ஸ் சி டெக்னிக்கல் வியூ. சிம்பிள் கைஸ், இன்ஃபிளேஷன் ஏறுது, ஆயில் ஸ்பைக்னால. ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழே இறங்குது. அதாவது கோல்டு ஈக்விட்டிஸ்க்கும் அது நல்லது இல்லை. ரேட் ஹைக் ஆக போகுதுனாலே டாலரை தவிர்த்து மிச்சம் எல்லாருக்கும் கெட்டது தான். என்கியூ, இஎஸ், ஒய்எம், எக்ஸ்ஐஜி, எக்ஸ்ஐயூ, யூரோ, ஜிபிபி, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இது எல்லாமே செல் அடிப்பானுங்க. இந்த யூஎஸ்டிஜே போய் பை போவோம். லெட்ஸ் சி வின் ட்ரேட்ஸ் ஆனால் இந்த வீக்கில் நமக்கு ஆட் பண்ண வச்சான்னு பார்க்கலாம். சரி, எக்ஸாக்ட்லி இதை பாருங்க. இதான் மண்டே ஸ்டார்ட் ஆச்சு. இது வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே தான் இப்படி இறங்குச்சு. சைலண்ட் ஸ்டார்ட் தான். இந்த ஐஆர்எல் போகலான்னு ஒரு யோசனை. பட் இந்த ஐஆர்எல் ஓகே தான், எது போனாலும் என்ன, நம்ம அங்கேருந்து 1 ஹவரில் எம்எஸ்எஸை பார்த்துட்டு எடுக்க போகிறோம். ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஸ்வீப்பு. டார்கெட் இந்த லோ, தென் இங்கே இவ்வளோதான். இதுதான் என்னோட பேசிக் டார்கெட். இதெல்லாம் வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு இவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகும்னு எதிர்பார்க்கல. சரி, டியூஸ்டே ஐ ஆஃப் த வீக் ப்ரொஃபைல். மண்டேவோடைய டே ஐ எடுத்தது, மண்டே லோ எடுக்கல. ஸோ இது வந்து ரேஞ்ச் கேண்டில். அப்போ ஒரு எக்ஸ்பான்ஷன் எதிர்பார்க்கலாம். ஒரே நாள் நடக்கும் தெரியாது, நடந்திருக்கு. ஜஸ்ட் நம்ம ஒரு எக்ஸ்பான்ஷன் எதிர்பார்க்குறோம். ஓகே, டேரக்டா ஒரு 1 ஹவர்ல போறோம். ஏஎம்டி இருக்கா? 30 வச்சது இங்கே தான். 1 AM லண்டன் செட் பண்ணிடுச்சு. என்னது ஹை ஆஃப் த டே லண்டன் தான் செட் பண்ணணும். ஓகே, ஸோ அங்கே வந்து என்னோட அனலைஸ் இந்த ஃபேராலி கேப் டேப் பண்ணால் எடுக்கணும்னு. ஃபேராலி கேப், அதாவது இந்த லைன்ல இருந்து ரைட் சைடில் பாருங்க, டேப் ஆகலை. அந்த ஃபேராலி கேப்புக்கே மார்க்கெட் போல. ஸோ எனக்கு வந்து அந்த என்ட்ரி மிஸ்ஸு, இந்த என்ட்ரி மிஸ்ஸு. இதுக்கு மேலே ஃபாலோ அப் என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னா எஸ்எம்டி பார்த்துட்டு கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு எஃப்இஜி ஆர் ஐஎஃப்இஜி அந்த மாதிரி பார்த்துட்டு எடுத்துடலாம். அதே சில்வர் போயிடலாம். டியூஸ்டே, மண்டேவோட ஹையா டியூஸ்டே எடுத்திருக்கா. ஸோ என்னோட என்ட்ரி வந்து வெனஸ்டே 1 ஹவர்ஸ் போகிறோம். இதில் பாருங்க, இது ஓபி டேப்பு. ஆனால் நம்ம அன்னைக்கு என்ட்ரி எடுக்கலாம், மறுநாள் தான் என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ அதை ஆர்டர் ஃப்ளோவாக வச்சுப்போம். இங்கே இருக்கு பார்த்தீங்களா எஃப்இஜி, இந்த எஃப்இஜி தான் மார்க்கெட் என்ன இருக்கு. சரி, இதெல்லாம் ஓகே. எஸ்எம்டி பார்த்து நம்ம கோல்டு எடுக்கணும். நம்ம சில்வரில் எடுக்கல பொசிஷன், கோல்டு எடுக்கணும். இங்கே எதுவுமே எஃப்இஜிஸ் பெருசாக இல்லை. இது ஒரு எஃப்இஜி, அதுக்கப்புறம் இந்த ஒரு எஃப்இஜி தான். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எஃப்இஜியை மார்க் பண்ணணும். பட் இதை ஷோ ஷார்ட்டாக நீங்கள் அடிக்கிறதுக்கு ஒரு எஸ்எம்டி அந்த மாதிரி எதனா பார்த்தா நல்லாயிருக்கும். எந்த ஐஸை கம்பேர் பண்ணலாம்? இதில் பாருங்க, 21 ஹையை மார்க்கெட்டிங்க 3 AM எடுத்திருக்கு. அட் த சேம் டைம் இது என்ன இருக்குன்னு பாருங்க, 21 3 AM எடுத்திருக்கா இல்லையா? ஸ்டாப் பண்ணி பார்ப்போம். எடுத்திருக்கா? ஓகே, அப்போ எஸ்எம்டி இல்லை. 9 AM 9 AM ஓகே, எஸ்எம்டி இல்லை. வித்தவுட் எஸ்எம்டி உள்ள போக போகிறோம். நாட் ஃப்ரம் திஸ் எஃப்இஜி, என்னோட பிளான். ஸோ இதான் என்ட்ரி. இது எதுக்காகனா ஒரு எம்எஸ்எஸ் வேணும்னு, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? இந்த லோவுக்கு இது லோவர் லோ. இங்கே இருக்கக்கூடிய பை ஃபேராலி கேப்பை மார்க்கெட் பாடி க்ளோஸ் வச்சு முடிச்சிட்டான் செல் சைடில். ஸோ இனிமேல் அது வந்து பைக் யூஸ் ஆக போகிறதுன்னு சொல்லிட்டு தைரியமாக எடுக்கலாம். டேப் ஆயிருக்கு 5 AM. தட்ஸ் இட். இதான் நம்ம என்ட்ரி. என்ன வெனஸ்டே சிபிஐ, பட் சிபிஐ நம்மளுக்கு இது எஃப்ஓஎம்சி நம்ம நல்லா தெரியும். கன்ஃபார்மா ரேட் கட் இல்லை, ரேட் கட் இருந்தால் தான் கோல்டு பை ஆகும். அதனால தைரியமா அந்த பொசிஷன் எடுக்கிறோம். எஸ்எல் இதான் ஃபர்ஸ்ட் டிபி 6.6. ஓகே, கரெக்டா 9 AM அடிச்சிட்டான். உங்க 14 2 மணி அப்பதான் எஃப்ஓஎம்சியே நம்ம சீக்கிரமாக முடிச்சிட்டான். பார்ஷியல்ஸ் ஹோல்ட் பண்றதோ இது மாதிரி நம்ம விருப்பம் தான். சரிங்களா? ஏன்னா நோ ஒன் கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃபால் இன் 1 day. நமக்கு தெரியாது. ஸோ இதை வந்து பிடிக்க முடியுமா ப்ரோ? தெரில. நீங்கள் ஒன்றும் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணுங்க. என்னன்னா பார்ஷியல் புக் பண்ணிட்டு சேஃப்டியாக ஹோல்ட் பண்ணுங்க. இங்கே ஒரு பார்ஷியல்ஸ் புக் பண்ணிட்டு, இது என்ன சிஎஃப்டி தானே, மிஞ்சி போனால் நம்ம ஒரு லாட் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன்.
ஆனா 22 வருது. 22 $2200 கிட்ட வரும் ஒரு லாட்டுக்கு. நீங்க ஒரு லாட் அடிக்கிறதே யோசனை தான். சம்திங் நீங்க எவ்வளவு போடுறீங்களோ ஒரு 70% 60% புக் பண்ணிட்டு மிச்சத்தை வந்து ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே, கோல்டு ட்ரேட் செம்ம ட்ரேடு, பயங்கரமா போச்சு. இது ஒண்ணுதான். இந்த ஸ்விங்கை உங்களால பிடிக்க முடியல. ஓகே, மேபி ட்ரை 4 hours CRT டர்னல் லிக்விடிட்டி. ஸோ நோ ப்ராப்ளம், அங்கே வந்து பையா ஒன்றும் எதிர்பார்க்க கூடாது. 4 hours ட்ரை பண்ணுங்க. இந்த 159 இந்த கேண்டில்ஸ் சரியா. இது ஃப்ரைடே முடிஞ்சிச்சு, மண்டே ஃபுல்லாக கன்சல்டேஷன், டியூஸ்டே ஐ ஆஃப் த வீக் வச்சு மார்க்கெட்டு கரெக்டா இந்த 21 ஸ்வீப் அடிச்சது 1. ஓகே, கீ லெவல் வேற இது 1 ஸ்வீப் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் கேண்டில் நீங்க என்ட்ரி பார்க்கணும். இதுலதான் பார்க்கணும். 15 மினிட் போயிடுங்க. சரி, எம்எஸ்எஸ்ஆ இங்க நீங்க எடுக்க வேண்டியது இந்த எஃப்ஜி கைஸ். மாடல் நம்பர் 2 1னா ஓபி எடுப்பானுங்க. ஓபி வந்து எப்பவுமே உள்ள மார்க்கெட் போகும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஸோ இதான் என்ட்ரி. நீங்க ஒன்றும் ஓப்பன் ஆன உடனே போட்டிருக்கலாம், மிஸ் ஆயிடுச்சோட திருப்பி வந்து நியூ ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கு, 8:30 கொடுத்துருக்கு. ஸோ இந்த என்ட்ரியை எது வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கும் நமக்கு. கன்சாலிடேஷன் விட்டு வெளியே போற வரைக்கும், இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டிபி அது வரைக்கும் வைக்கலாம். அவ்வளோதான், அதை ஹோல்ட் பண்ணணும். அதான் மேட்டர்ஸ். சரி, நான் ஷிஃப்ட் அங்கே தான் இருக்கிறேன் எஸ்எல். தென் இதான் நம்ம டிபி 3 RR தான். மார்க்கெட் உடனே எவ்வளோ போச்சு? 2.6 போயிடுச்சு. இன்வாலிடேஷன் லெவல் எதாவது நீங்கள் வைப்பீங்க இந்த செல்ஃப் ரேலி கேப் தான். ஸோ ஒரு பார்ஷியல் அகைன் இன்வாலிடேஷன்னா உங்களுக்கு என்ட்ரி முடிஞ்சுட்டு இருக்கும், ஹோல்ட் பண்ணிருக்க மாட்டோம். புரியுதுங்களா? தென் 4 hours சரி 21 ஸ்வீப் பண்ணியிருக்கு. நான் எதுக்கான 159 சொல்றேன்னா, எஸ்எல்டிக்கா திருப்பி சம்டைம்ஸ் என்ன ஆயிடும், இப்போ 21 ஸ்வீப் அடிச்சான், அவனே திருப்பி 1 ஸ்வீப் அடிக்கிறான், 1 கூட திருப்பி 5 அடிப்பான். அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்திருக்கு. மேக்ஸிமம் 159 நல்லா இருக்கும். 1 ஸ்வீப் அடிச்சா 59 போகும், 5 ஸ்வீப் அடிச்சா 9 போகும், 9 ஸ்வீப் அடிச்சா அப்போ பிஎம் தான் உட்காரணும். அது கொஞ்சம் கஷ்டம். இதுல என்ட்ரி கிடைக்குமான்னு தெரியல, பார்ப்போம். ஸ்விஃப்ட் ப்ளஸ் எம்எஸ்எஸ் இந்த எஃப்ஜி போனோம். அட்லீஸ்ட் இந்த எஃப்ஜி போகுமான்னு எனக்கு தெரியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இது மாடல் போன ஓபி இது. ஸோ அந்த ஓபியோட கம்மியான எஃப்ஜி இங்கே தான் ஃபர்ஸ்ட். இல்லை இந்த ஓபி வச்சு பார்ப்போம். இவ்வளோதான், வேற எதுவும் என்ட்ரி இல்லை நம்மளுக்கு. நீங்க அதை கரெக்டாக உட்காந்து பார்த்தீங்கன்னா 1/2 பாயிண்ட் மிஸ் ஆனால் எடுக்கலாம். அது ஸ்ப்ரெட்டு கைஸ். என்னைக்குமே 1/2 பாயிண்ட்லேருந்து 1 பாயிண்ட் வரையும் நீங்கள் ஸ்ப்ரெட் வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். அதில் நம்ம ஒன்றும் பெரிய லாஸ் பண்ணுற பொறுத்து கிடையாது, ஒன்றும் பெரிய ப்ராஃபிட் பண்ணுற பொறுத்து கிடையாது. நீங்கள் எஃப்இஜி வச்சிங்கன்னா 1.25 வருது. அது 1.25 வைக்க மாட்டேன் நான், எனக்கு இருந்துச்சு தான். ஸோ இங்கே இந்த மாதிரி சினாரியோஸில் எஃப்இஜி ஃபர்ஸ்ட்டாக ஓபி கம்ஸ் ஃபர்ஸ்ட்னா ஓபி கம்ஸ் ஃபர்ஸ்ட். இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எஃப்இஜி இருக்கும், ஓபி எடுக்க மாட்டோம். ஏன்னா ஓபி மேலே இருக்கும், எஃப்இஜி தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பார்த்து எடுப்போம்ல. அதே மாதிரி தான் எங்கேயும். ஸோ இந்த ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன், நெக்ஸ்ட் இதுக்கு 2 டிபி வைக்கணும் நீங்க. இப்போ இன்ட்ராடே இது ஒரு டிபி. ஓகே, அது வந்து கீழே இது பக்கா. SL, then first TP, second TP. Again 4 hours. இது என்ன கேண்டில்? 13 கஷ்டம். இது 21. இது பார்த்தீங்களா, 21 ஸ்வீப் வச்சுட்டு 1 இறங்கிட்டான். இது ரேர் கேஸ் சினாரியோ. சரியா? இது எப்படி ப்ரோ எடுக்கிறது, நம்ம எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது? மார்க் பண்ணலாம், ஆனா ப்ராபபிலிட்டின்றது உங்க கையில தான் இருக்கு. அது கரெக்டா போகுமா போவாதான்றது நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருந்தா தான் சொல்ல முடியும். சரியா? ஓ, இது எனக்கு பத்தி சஜஸ்ட் பண்ண மாட்டேன், வேண்டாம், விட்டுலாம். நெக்ஸ்ட் இது ஓகே, கீ லெவல். இங்க இப்ப கீ லெவல் கூட கிடையாது. கீ லெவல்னா அதெல்லாம் ஃபெராலி கேப் சொல்றேன் நான். இப்ப இங்க ஃபெராலி கேப் இருக்கு, கரெக்டா இங்க ஸ்வீப் பர்சன் 21 ஒன்னும் இருக்கான். இது ட்ரை பண்ணலாம், இது கொஞ்சம் நல்லா போகும். ப்ராபபிலிட்டி 159. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க.
ஸோ இதுல இருந்தா நம்ம என்ட்ரி பார்க்க போறோம். 1 to 5னா இப்போ 5 to 9ல தான் நம்மளுக்கு என்ட்ரி இருக்க போகுது. சரிங்களா? இப்போ நம்ம இங்க இந்த இடத்துல வந்து எங்க என்ட்ரி எடுக்கிறது? இந்த 5 o'clockல இருந்தா என்ட்ரினா நம்ம இந்த ஃபெராரி கப் வைப்போமா காமனா? ஆனா அந்த ஃபெராரி கப்புக்கு மார்க்கெட் போகல. இந்த ஃபெராரி கப்ல இருந்தே ஃபால் ஆகுது. அப்படி என்ன பண்ணணும்? மார்க் திஸ் ஐஎஸ்விஜி பாடி க்ளோஸ் வச்சான் போய் தொடறானா செஷன். ஸோ யூ மஸ்ட் ட்ரஸ்ட் இட் த செட்டப். இங்க போகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. பேலன்ஸ் ஆயிடுச்சு பிரைஸ். இப்போ இது வந்து பிரேக் அவே கேப். கீழே பேலன்ஸ்ட் ஆயிடுச்சுன்னா மேல இம்பேலன்ஸுக்கு மார்க்கெட் வருமானது நம்மளுக்கு தெரியாது. ஓகே. ஸோ மேபி எஸ்எம்டி வேணா கன்சிடர் பண்ணலாம். மார்ச் 20 ஃப்ரைடே. டைம் 25 5:45 5:45 மேல 8 வந்துருக்கு. இங்கேயும் அந்த எஃபிஜி டேப் ஆயிருக்கு. 5:30 to 8. அவ்வளோதான். இதான் எஸ்எம்டி. எஸ்எம்பி கிடைச்சாச்சு. அந்த செட்டப்பை ட்ரஸ்ட் பண்ணி ஐஎஃபிஜி வச்சு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். அவனா புரியுதா காய்? 4 ஹவர்ல 159 தான் பார்க்குறேன். பார்த்துட்டு எடுங்க. ட்ரெண்டிங்ல தான் மார்க்கெட் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய என்ட்ரிஸ் கொடுக்கும். கன்சல்டேஷன்ல எடுத்தா ட்ரேடர், ட்ரெண்டிங்ல எடுத்தா ட்ரேடர் இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை. ஏன்னா எல்லா மார்க்கெட்டும் ப்ராஃபிட் பண்ணிக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேடராக இருக்கீங்கன்னா எல்லா மார்க்கெட்லையும் நீங்கள் சர்வே பண்ணி காமிக்கணும் வித் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரெண்டிங் மார்க்கெட்ல தான் நம்ம அள்ளிக்க முடியும். பிச்சு நல்லா இருந்தால் தான் பேட்டிங்ல போட்டு சாத்த முடியும்ல. அதே மாதிரி தான். ஸோ இது ஒரு ட்ரேடு. ஓகே. அது இல்லாமல் இங்கே ஒரு ட்ரேடா இங்கே பார்த்தோம். இதில் ஒரு ட்ரேட் பார்த்தோம். இதுதான் வந்து நம்ம டைமிங் சரியில்லாமல் சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுவும் நல்ல ட்ரேட்டை பாருங்க. அந்த மூவ் பிடிக்கவே இல்லை, அதை விட்டாச்சு. இது ஒரு மூவ், இங்க ஒரு மூவ், இங்க ஒரு மூவ், அவ்வளவுதான். 3 தான் பிடிச்சோம். அந்த 3க்கே நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் எங்கேயோ இருக்கும். சரிங்களா? தாராளமா இந்த மாதிரி நீங்க ப்ராஃபிட்ஸ் பண்ணாலே போதுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? 1 2 3. இது 7 RR, இதுவும் 7 RR. இல்லை இது 7 RR இல்லை, இது 12 சம்திங் வந்து பார்ஷல்ஸ் வந்து 7 வந்தது. இதுவும் 7. 7. இது ஒரு 2 RR போதும். ஏன்னா நீங்க இந்த ரேலியில 70% பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. இதையும் பிடிச்சிருக்கீங்க, இதையும் பிடிச்சிருக்கீங்க. இந்த ரேலியில மட்டும் தான் நீங்க இல்ல உள்ள. ஏன் இல்லைன்னா நம்ம அந்த ஸ்பீப்போ வந்து 21 பார்த்தோம், 1க்கு என்ட்ரி ஆகிற மாதிரி இருந்தது. மேபி நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் பார்த்து எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அங்கே என்ட்ரி தான். நார்மலா உங்களுக்கு தெரிஞ்சது இந்த சிஆர்டி அதெல்லாம் இல்லாம ஜஸ்ட் ஐசிடி. ஓகே, ஐசிடி பார்த்து எடுக்கிறீங்களா? தாராளமா நீங்க உள்ள போலாம். சரி, 1 hour ஃபேர் அடிக்க டாப்பு. சரி, என்ன பண்ணுவீங்க? உள்ள போயிட்டு 15 5 எம்எஸ்எஸ் பிளஸ் எஃப்ஜி தான் எடுக்க போறீங்க என்ட்ரி. அவ்வளவுதான். ப்ரீமியமா? பக்கா ப்ரீமியம். ஃப்ரம் ஹை டு லோ. ஓகே. தென் 1 o'clock இங்கே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. எம்எஸ்எஸ்லாம் எதுவும் பெருசாக கிடையாது. சரியா? நம்ம உள்ள வந்தோம், ஒரு ஐஎஃப்இஜி பார்க்குறோம். ஸோ நம்ம 2 o'clock இருந்து தான் ட்ரேடே பண்ணுவோம். சரியா? 2 o'clock பார்த்துக்கோங்க. எக்ஸாக்ட்லி எஃப்இஜி வந்தோடனே பார்த்து அடிச்சுட்டு விட்டாச்சு. அவ்வளோதான். அதுவே உங்களுக்கு ட்ரேட் தான். சரிதா? ஒரு டிபி நிற்கு ரொம்ப பெருசாக இருக்கு பாடி. ஃபர்ஸ்ட் ஒன் 10, செகண்ட் ஒன் 17. இந்த ஒரு மூவ் நீங்க நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் பார்த்து எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். ட்ரெண்டிங் மார்க்கெட் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வந்து நீங்க அள்ள முடியுமோ அள்ளிக்கோங்க. தென் பிஎக்ஸ்ஒய் சொல்லவே தேவையில்ல, நல்ல ஒரு புல்லிஷாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேரிஷ் டெஸ்ட் அன்னைக்கு. சரியா?
அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. தேர்ஸ்டே ஒரு ரேஞ்ச் மார்க்கெட். ஸோ ஒரு அப் அண்ட் டவுன் வீக் மாதிரி முடிச்சானுங்க. அதனால யூரோ ஜிபிபி எல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் த செட்டப்ஸ் பெருசாக கிடைக்கல. இது எதனால் நடக்குது? நார்மலாக ஹையர் டைம் ஃப்ரேம்ல டார்கெட் ரீச் பண்ணியாச்சு மார்க்கெட், ஃபைன். இதெல்லாம் ரொம்ப சகஜம் தான். இந்த டார்கெட் ரீச்சா, நெக்ஸ்ட் டார்கெட் நம்ம இங்கே வச்சிருக்கோம். தென் டெய்லி டைம் ஃப்ரேம் படி பார்த்தீங்கன்னா போன வீக்கும் ஐஆர்லாம் என்ட்ரி கொடுத்துட்டான். இந்த ஐஆர் எல்லாம் கொடுத்துட்டு போன வீக் நல்ல அந்த டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு போன வீக் நல்லா இருந்தது. ஸோ இந்த வீக்கு டிபியை ரீச் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வர வீக்கா இருக்கலாம், அதுக்கப்புறம் தான் கண்டினியூஷன் ஆகிற வீக்கா இருக்கலாம். இது நார்மல். எப்போவுமே ஒரு ஐஆர்எல் இருந்து கிளம்பிச்சா நல்லா இருக்கும். தென் அந்த போகக்கூடிய டிராவலிங் அந்த ரேஞ்சும் நல்லா இருக்கும். உங்களுக்கு எக்ஸாக்ட்லி டிபி ரீச் ஆயிடுச்சுன்னா ஐஆர்எஃப்எம் டிபிக்கு மார்க்கெட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும், கன்சல்டேட் ஆகும். அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது, சரிங்களா? அதன்படி நம்ம யூரோல பார்க்கலாம். சரி, நமக்கு இது ஃப்ரைடே. ஸோ மண்டே நம்மளோட எய்ம் என்னவா இருக்கும்? ஒன்னு இந்த ஐஆர்எல், இல்லை இந்த ஐஆர்எல். அங்கே மார்க்கெட் வரணும். அந்த ரெண்டு ஐஆர்எல்ல ஏதாவது ஒரு ஐஆர்எல் மார்க்கெட் வந்த பிறகுதான் நம்ம செல்லு பார்ப்போம். அது 1 ஹவர்ல பார்த்துட்டு. ஸோ அப்போ அங்கே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்ல. ஸோ ரெண்டுத்தையும் மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி ரெண்டு பை ஐஆர்எல் இருக்கா? இருக்கு. இது ஒன்று, இது ஒன்று. மார்க்கெட் அங்கே வரணும். ஓகே, சிஆர்டி கிடையாது கைஸ். டே டைம் ஃப்ரேம்ல சிஆர்டி கிடையாது, கொடுக்கல. மார்க்கெட் எதுவும் பெருசாக கொடுக்கல. சி மண்டே 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 பையாச்சு. அவங்க உள்ள போய் நிறுத்துறானுங்க. எப்போ வெனஸ்டே நிறுத்துறானுங்க. தென் வெனஸ்டேவே வந்து உங்களுக்கு எம்எஸ்எஸ்ல வச்சு ஒரு சின்ன ட்ரேட், அவ்வளோதான். ஆனால் நம்ம வெனஸ்டே ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா எஃப்ஓஎம்சி ஒரு கிளாரிட்டி கிடையாது கரன்சிஸுக்கு. கோல்டுக்கு கிளாரிட்டி வந்துருச்சு. இப்படி பார்த்தாலும் கோல்டு செல்லு இன்ஃப்ளேஷன் ஹைக் ஆகிறதுனால அங்கே டாலர் வந்து என்ன மாதிரி ஆக்ட் பண்ணணும் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு அப்படியே யூரோ ஆக்ட் ஆகிடும். டாலரு மேபி நார்மலாக இருக்கலாம், ரேஞ்சிலே அப்படியே இருந்துடலாம். ஸோ சொல்ல முடியாது. அதனால வெனஸ்டே முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு அந்த ஹையோ லோவோ எஃப்ஓஎம்சியில் கிரியேட் ஆகுது, ப்ரொடக்டட் இல்லையான்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். டே டைம் ஃப்ரேம்ல பாருங்க. மண்டேவும் டியூஸ்டேவும் எடுத்துட்டு போய் ஐஆர் நின்றுச்சு. வெனஸ்டே ஃபால் ஆச்சு. அந்த ஃபால் கண்டினியூ ஆகல, அப்படியே திருப்பி வந்து பை ஆச்சு மார்க்கெட். ஸோ நம்ம இங்க என்ன பண்ண முடியும் தெரிஞ்சுங்களா? என்ன பண்றது நம்ம இங்க? ரொம்ப கஷ்டம் கணிக்கிறது. ஃபர்ஸ்ட் எதனால வெனஸ்டே மார்க்கெட் ஃபால் ஆச்சு? ஏன்னா ரேட் வந்து ஹைக்குன்ட்டாங்க, அதனால டாலர் மேலே போயிருக்கோம், இவங்க நல்லா கீழே இறங்கி இருப்பானுங்க. திருப்பி தேர்ஸ்டே அப்போ டாலர் வீக்கன் ஆயிட்டு யூரோ ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இது எதனால? சீரியஸா இந்த மூவ்மெண்ட் வந்து எதனால எனக்கு தெரியல. ஸோ நான் அதை பத்தி எதுவும் பெருசாக பார்க்கல. 4 ஹவர்ஸ்ல பாருங்க, செட்டப்ஸ் இருக்கா? இருக்கு. 4 ஹவர்ஸ் நம்ம எப்படி எடுத்துருக்கலாம்? மார்க்கெட்டிங் வந்து கீழே விழுந்துருச்சு. நல்ல ஒரு பாடி க்ளோஸ் தான் இந்த பை ஃபேரலி கேப்ல இருந்து. ஆனா செல்லுக்கு சப்போர்ட் ஆகல, அதுதான் பிரச்சனை. செல் ஃபேரலி கேப் இருக்கு, பை ஃபேரலி கேப் இருக்கு. இந்த கேண்டில் எப்போ 21 ஸ்வீப்பா நம்பாதீங்க. 159 பாருங்க. இந்த ஒன் என்ன பண்ணுச்சு? ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஏஷியன் லோ. ஓகே, ஏஷியன் லோ எடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து நான் எப்படி பை போறதுன்னு யோசிப்பேன். இதுக்காக தான் கன்ஃபர்மேஷன் டிஎக்ஸ்ஒய் இல்லை ஜிபிபி கூட பார்த்துக்கலாம். சீரியஸ்லி தேர்ஸ்டே எதனால திடீர்னு ஒரு பைஸ் போர்ஷன் தெரியல, அதை விட்டுருவோம். பட் நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கேப்சர் பண்றதுக்கு என்னென்னலாம் ட்ரை பண்ணியிருக்கலாம் அதை மட்டும் பார்ப்போம். 4 hour DXY டைம் என்ன? இங்கே தேர்ஸ்டே. ஓகே, வெனஸ்டே ஃபுல்லாக செல் ஆயிடுச்சு. தேர்ஸ்டே ஸ்டார்டிங்கில் பார்க்கணும். இதோ பாருங்க 23:03. டைமிங் கொஞ்சம் மாதிரி தான் கைஸ் இருக்கும். அங்கே இருக்கிற அப்படியே எக்ஸாக்ட் டைம் இருக்காது. இது 1. ஓகே, அட் த சேம் டைம் இது என்ன 15ல இருந்து 3 கீழே தான் இருக்கு. ஓகே, கீ லெவல் இருக்கு ஃபேராலி கேப். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணணும்? எஸ்எம்டி ஃபேராலி கேப்பு ப்ளஸ் இது ஒரு ஸ்வீப்பு. உங்களுக்கு இங்கே என்ன கீழே விட போகிறான் மார்க்கெட்? 7 மணி, இங்கே 8 மணின்னு இருக்கும். அந்த வித்தியாசம் 9 மணின்னு இருக்கும். சரியா? ஒரு ஸ்வீப் வைப்போம் நம்மளுக்கு 1. எஸ்எம்டினா இங்கே ஐ எடுத்துருச்சு, இங்கே எடுக்கல. சரிங்களா? டார்கெட்டிங் தான்
17 மாசம் டியூஸ்டேயோட ஏஷியன் லோஸ் இங்க டியூஸ்டேயோட ஏஷியன் பைஸ். ஆஹா இது இல்லை, சாரி 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 சாரி, இது இல்லை, இங்கே பார்க்கணும். ஓகே, இங்கே ஐயை வந்து டார்கெட் பண்ண போகிறோம் இந்த ட்ரேடுக்கு பைக். ஓகே சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். நான் வந்து வேற டே எஸ்எம்டி பார்த்துட்டேன். ஜிபிபி பார்க்கணும். சாரி கைஸ், ஜிபிபியில் பார்க்கலாம். போரா வந்துரு, இது ஒரு ரேஞ்ச், அதனால அது மார்க் பண்ணி வச்சிருக்கேன். எஸ்எம்டி ஒன்று ஸ்வீப்பு. ஓகே, இங்கே அதே ஒன்று தான் ஸ்வீப்பு. நோ எஸ்எம்டி, எஸ்எம்டி இல்லை. சரி, அப்போ நம்ம கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் செட்டப்பை. போயிருக்கு எஸ்எம்டி தானே, நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லல, அதை நான் வந்து என்கியூப் சொல்லுவேன். இங்கே நம்ம எடுக்கலாம், பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. 15 எம்எஸ்எஸ் வேணும், எம்எஸ்எஸ் ப்ளஸ் வேணும் ஒரு பிடிஆர். பர்ஃபெக்டாக மார்க்கெட் மாடல் நம்பர் 1 கொடுத்துருக்கு கைஸ். ஓகே பர்ஃபெக்ட், மாடல் நம்பர் 1 யூஸ் பண்ணிவிடுங்க. இவ்வளவுதான், வேற எதுவுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. கரெக்டாக மார்க்கெட் பாடி க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஆஹா தொடலை, ரீச் ஆகல, என்ட்ரி வரல, 17ல மிஸ் ஆயிருக்கு. சரி, இந்த மாதிரி ஆனால் என்ன பண்ணுறது, அதுக்காக தான் நம்ம சேஃப்டிக்கு எஃப்இஜி ஐஎஃப்இஜிலாம் கற்று வச்சுருக்கோம். அதை போட வேண்டியது தான், வேற எதுவும் பண்ண முடியாது. எஃப்இஜி ஆர் ஐஎஃப்இஜி. ட்ரேட் டைம் 5:15. இன்கேஸ் அங்கே மிஸ் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா அடுத்த ட்ரேட் நீங்கள் இங்கே இருக்கணும். இந்த ட்ரேட் டைம் 9:50. இவ்வளோதான், இது 2 ட்ரேட் தான். அதை பிடிக்கிறது இது 2 தான் நீங்கள் யூஸ் பண்ணிருக்கணும் கைஸ், யாரும் பண்ணிருக்க முடியாது. நான் செஷனே உங்களுக்கு கம்பேர் பண்ணுறேன். That's it. 1:5 ஆர்ஆர் சிஆர்டி படி 4 hours. இது ஸ்விங் ட்ரேட்ஸ் கிடையாது, இது மட்டும்தான் இருந்தது, வேற எதுவும் இல்லை. இதுவும் ஸ்விங் ட்ரேட் தான், செல்லும். என்ன எஃப்ஓஎம்சி டே இப்போ நான் கொஞ்சம் ட்ரேடே பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அப்படியே பண்ணீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு எஸ்எம்டி கூட மார்க் பண்ணி காமிச்சேன்ல டிஎக்ஸ்ஐயோட, அப்படிதான் பார்த்துருக்கோம் 9க்கு. இந்த எஃபிஜியை போய் தொடரும்போது எப்போ டைம் 11. கேஷ் இது நீங்கள் ஃபுல்லாகவே ஹோல்ட் பண்ணிருக்கோம் கேஷ். எஃப்ஓஎம்சி நியூஸில் தான் கேஷ் இது இறங்கியிருக்கு. அந்த ட்ரேட் நான் எடுக்க மாட்டேன். என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் மார்க்கெட்டில் ஜாலியாக நியூஸ் பார்த்துட்டு சூப்பராக போயிருக்கு, அப்படி போயிருக்கு, இப்படி போயிருக்குன்னு சொல்லிடலாம். லைவ்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன், பண்ண வேண்டாம். வருவேன் இந்த கேபிட்டல் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பை ட்ரேட் செம, இதை மட்டும் முடிச்சிடலாம். ஜிபிபிலேயே அதே மாதிரி பாருங்க, எஸ்எம்டி தான் இல்லை, அதான் அதிசயமா இருக்கு. எஸ்எம்டி இருக்கும் கன்ஃபர்மேஷன், அதான் இல்லை. நோ ப்ராப்ளம், நம்ம அந்த டே டைம் ஃப்ரேம் 5000 டார்கெட் பண்றோம், வேற ஒன்றும் இல்லை. டார்கெட் எங்க ப்ரோன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரணும்ல இந்த ஐஎஃப்இஜி, அதை காலி பண்ணியாச்சு. சாரி, இந்த எஃப்இஜி டே 5000 இப்போ இங்க போச்சு. அதுதான் ஜிபிபி நம்ம டார்கெட் பண்ணது. பிளஸ் அது வந்து ப்ரீவியஸ் லோவும் கூட, அதனால தான் ஏஷியன் லோஸ்ன்னு சொன்னேன். யூரோல ஜிபிபின்ட்ட யூரோல பாருங்க, இங்கேயும் வந்து ப்ரீவியஸ் லோ தான் நீங்க எடுக்க போறீங்க. லோ டு ஐ, ப்ரீவியஸ் லோ டு ஐ டார்கெட் பண்ணுங்களேன். இது ஃபர்ஸ்ட் இப்பி சூப்பர். இங்க மலர் ஒன்று மேபி ஒர்க் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சூப்பர், இங்க ஒர்க் ஆயிருக்கு. அப்போ நீங்க இதே எடுத்துருக்கலாம். அதான் ப்ராபபிலிட்டி பார்க்கணும், ரெண்டுத்தையும் ஒரு இடத்துல ட்ரேட் பண்றவங்களுக்கு ஓகே. இயூஜி ரெண்டுத்தையும் ஒன்னா பார்க்கணும். டைமிங் என்ன, கில் ஜோனா இல்லை. ஓகே, கில் ஜோனா இல்லை, ஏதோ ஒரு கஷ்டம். நான் அவுட் ஆஃப் த கில் ஜோன்ல ட்ரேட் பண்ணுவீங்களான்னு தெரியல. கில் ஜோன் கிடையாது அது. கில் ஜோன்னா இந்த எஃபிஜி வரும். ஃபர்ஸ்ட் டிபி 7 ஆர்ஆர், தென் செகண்ட் டிபி ஃபைன் 10 ஆர்ஆர் உங்களுக்கு சரிதா? ட்ரேட் நல்ல ட்ரேட். இதர் யூரோ இல்லை ஜிபிபி, எதனா ஒன்றாவது நீங்கள் எடுத்துருக்கணும். ரெண்டுமே ஒரே மாதிரி செட்டப் தான் உங்களுக்கு கொடுத்துருந்தது. 5 AM வந்து ஸ்பீட் ஆயிட்டு நல்ல செட்டப்ஸ், ரெண்டுமே பக்கா. இதை தவிர்த்து நம்ம வேற என்ன பார்க்கலாம்? கோல்டு பார்த்தோம், யூரோ பார்த்தோம், ஜிபிபி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஏயுடி.
ஏவிடி வச்சு என்எஸ்டி வச்சு ஆஸ்திரேலியா இந்த நேரத்தில் ரேட்டை ஹைக் பண்றான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான வீக் தான். ஏன்னா ப்ரீவியஸ் வீக் நம்ம பார்த்தோம் ஓவராலா எல்லா வீக்கோட பிஎஸ்எல் எடுத்து வச்சுட்டு நெகட்டிவா முடிஞ்சிடும் அந்த மாதிரி வீக்கோட. இந்த வீக் ஸ்டார்ட் ஆகும்போது ஒன்று விடிபி, ரெண்டாவது விடிபி, இவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. எஸ்எம்டி தெரியுதா? இங்க 9th ஃபெப் தான் காலி. இது என்எஸ்டியில் பாருங்க, 9th ஃபெப்ல இருந்து ப்ரீவியஸ் வீக் கீழே தான் இருக்கு. ஸோ சிம்பிளா புரிஞ்சுங்க, அது எஸ்எம்டி. அதனால ப்ரீவியஸ் வீக்ல தான் நம்ம டார்கெட். டே டைம் ஃப்ரேம் போயிடலாம். 16 வந்தாச்சு. நம்மளோட எய்ம் என்ன, இந்த டே டைம் ஃப்ரேம் 5000 இருந்து மார்க்கெட் செல் ஆகணும். ஸோ அதான் நம்ம எய்ம் பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் அங்கே பை ஆகிறத ஒன்று பிடிச்சாலும் ஓகே, அங்கே செல் ஆகிறத பிடிச்சாலும் ஓகே. ரெண்டுகளையும் நான் இதெல்லாம் ட்ரேட் பண்றது இல்லை கைஸ். இயூ ஜியூ எக்ஸ்யூ தான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்றேன். ஏயு என்யூலாம் கொஞ்சம் குறைச்சிட்டேன், கம்மியாக தான் ஃபோக்கஸ் பண்றேன். எப்போனா தான் இந்த செட்டப்ஸ்லாம் பார்க்குறேன், ஐ மீன் ட்ரேட் எடுக்கிறேன். சரியா? இதுலேயும் 5000 பக்கா. இந்த 5000 வந்தப்போ நம்ம பார்க்க போறோம். சிஆர்டி இங்கதான் கிடைச்சது, சரிதா? ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த டே லோ, அதுக்கப்புறம் இது எப்போ வெனஸ்டே ஐ ஆஃப் த வீக். ஏன்? ஏன்னா அது எஃப்ஓஎம்சி டே. இங்க என்ன செட்டப் இருக்கான்னு பார்ப்போம் யூஎஸ்டியில். தென் என்எஸ்டி யூஎஸ்டியில் இப்போ பாருங்க, வெனஸ்டே ஐ ஆஃப் த இது வச்சுதா வச்சிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எஸ்எல் அடிச்சு விட்டானுங்க. இன்ட்ரெஸ்ட் சரி, ஒரே நாளில் 2 இடத்துல என்ட்ரி பார்க்குறோம். நம்ம எதை எடுத்துருப்போம் அப்படியே வச்சுக்கலாம். இப்படியும் எடுத்துக்கலாம். இதுல இங்கதான் ஸ்வீப் சிஆர்டி, சரியா? இந்த ஃபெராலி கேப். தென் மாடல் நம்பர் 1னா இந்த சீரீஸ் ஆஃப் ஓபியா நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுதான் என்ட்ரியா வரும். இந்த எஃப்இஜி ஆல்ரெடி ஃபில்டு, ஸோ நான் அதை எடுக்கல. இதான் என்ட்ரியா வரும். கரெக்டா ட்ரேடு 15. கொஞ்சம் கஷ்டம், பட் அது ஏஷியன் மார்க்கெட், கொஞ்சம் இல்லை ரொம்ப கஷ்டம் அதை முடிக்கிறது. சரி, அவுட் ஆஃப் த கில் ஜோன், அதை விட்டுறலாம். இங்க அதே 15 எல்லாம் தூக்கிட்டான். ரொம்ப கஷ்டம் காய்ச்சி, நம்ம அந்த டைம் உட்காந்து என்ட்ரி எடுக்கிறது ரேர் தான். சரியா? அதுக்கப்புறம் வேணா நீங்க எடுத்துக்கலாம். எஸ்எல் தென் எஸ்எல், இது சாரி எஸ்எல் எஸ்எம்டி, எஸ்எல் இல்லை எஸ்எம்டி. அதுக்கடுத்து நீங்க இதை எடுத்துக்கலாம். இவ்வளவுதான் ட்ரேட், சிம்பிளா முடிச்சாச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்ல வீக்லி டைம் ஃப்ரேம் செல்ஸ் எஸ்எம்டி இருக்கு, ஏஇக்கும் என்யூக்கும். டே டைம் ஃப்ரேம் வந்தா ஒரு 5000 இருந்தா அங்க ஃபர்ஸ்ட் மார்க்கெட் போகணும், அங்க போக விடுங்க. அங்க இருந்து செல் ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஆகுதா, அது அவுட் ஆஃப் த கில் ஜோன். நம்ம யோசிக்கலாம், நீங்க செட் பண்ணி வைக்க மாட்டீங்களா? செட் பண்ணி வச்சா உங்களுக்கு வந்துட போகுது லிமிட் ஆர்டர். நான் செட் பண்ண மாட்டேன், நான் லைவ்ல தான் உட்காந்து பார்ப்பேன். 12 to 12 தான் பார்ப்பேன் இந்தியன் டைம்ல. நியூயார்க் டைம்ல சொல்றேன். நியூயார்க் டைம்ல இந்த டிடிஓ ஓப்பன் ஆகும்ல 12 o'clock, அது வந்து இந்தியன் டைம்ல 9 மணி வரும். காலைல 9 to 9 தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அதனால தான் எனக்கு ஏயு என்யூல கொஞ்சம் மிஸ் ஆயிடும். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா வரக்கூடியது, விடிய காலையில இருந்தே கொஞ்சம் என்ட்ரிஸ் வரும் அதுல. ஸோ இது நீங்க செட் பண்ணி வச்சிருந்தா உங்களுக்கு எஸ்எல் எந்த பேர்ல நீங்க வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்த என்யூல வச்சிருந்தா எஸ்எல், ஏவில் வச்சிருந்தா ப்ராஃபிட். அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரியா இருக்கலாம். எஸ்எல்ஏ வாங்கிட்டாலும் அதை சொல்றது தான் இந்த பேர்ல காமிக்கிறேன். நான் எஸ்எல் வாங்கிட்டேன் ப்ரோ நோ பண்றது. அதுக்கப்புறம் எஸ்எம்டி ஆச்சு, எம்எஸ்எஸ் கொடுத்து உங்களுக்கு ஃபேராலி கேப் ஓபி இருக்குதுல, நீங்க தான் தைரியமா ட்ரஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஒன்ஸ் உங்க எட்ஜ் வந்து நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி அதை திருப்பி 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 டேஸ்ட் பண்ணணும். சும்மா நம்ம ஃபியர் ஆகிட்டு இருந்தாலும் வேலைக்கே ஆகாது, பண்ண முடியாது. ஓகே, இந்த வீக்ல ஐப்ராவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோல்டு, அதுக்கப்புறம் இஆர் ஜியூல அதனால செட்டப் எடுத்திருப்போம். அவ்வளவுதான். யூஎஸ்டி ஜேபே சுத்தமா பாக்கிறதுல அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் முக்கியம். ஒரே மாதிரி கொரலேஷன்ல 2 பேரும். போன வீக் எப்படி நம்மளுக்கு டிஎக்ஸ்ல போய் நல்லா மேல போய் முடிச்சு பாடியில் சுத்தணும், அதே மாதிரி வச்சிருக்கானா. நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் வீக் ஐ மார்க் பண்ணி வைக்கணும். ப்ரீவியஸ் வீக் லோ, இந்த வீக் ரேஞ்ச் ஆகும் யாருக்கு தெரியும். நான் நல்லா பையா தான் பார்த்தேன். பாருங்க, மண்டே ஸ்டார்ட் ஆச்சு. நம்மளுடைய எய்ம் என்னவா இருக்கும், பையா போகுதுன்னா இந்த ஐஆர்ல வரணும். அந்த ஐஆர்ல வந்தோடனே நம்ம பை அடிப்போம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருப்போம். ஏன்னா அதுக்கப்புறம் எஃப்ஓஎம்சி வந்து முடிஞ்சிருது. அவனு என்ன பண்ணானுங்க,
ஃபுல்லா உள்ள வந்து செல் ஆயிட்டு அவ்வளவுதான் மார்க்கெட்டே முடிவு பண்றாங்க அப்புறம் பை பண்ணுவாங்க. இந்த ஒரு எமோஷனலோ இந்த வாலட்டாலிட்டியோ எனக்கு சுத்தமா புரியல. இது எப்படி ட்ரேட் பண்றதுன்னு தெரியல. ஓகே, ஸோ நான் இந்த பேரே பண்றது கிடையாது. கொஞ்சம் டவுட்டா இருக்கு எப்படி ட்ரேட் பண்றதுன்னு புரியல. இதுக்கு பதிலா இயூஜிவில ஃபோக்கஸ் பண்ணும்போது இதை 2 நாள் ஒரு நாள் போய் அடிக்க வேண்டிய என்ட்ரி அதை சீக்கிரமா முடிஞ்சிடுது. அப்படியே ஆஃப்டர் டைம்ல அங்கே எனக்கு ப்ராஃபிட்ஸ் போய் நின்றுது. ஸோ நான் 1 hour 2 hour பண்றது பெட்டர் இல்லை. நான் அதுக்கு இங்கே ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்துட்டு இருக்கணும். அதனால மெயின் ஃபோக்கஸ் என்னுடைய மொத்த ஃபோக்கஸும் கோல்டு, யூரோ, ஜிபிபி இதுல தான். இது இல்லைனா தான் அங்கே செட்டப்ஸ் இல்லை. ஸோ அதுக்காக இங்கே ஏஐ நீ பார்க்கும்போது நல்லா இருந்தா நான் பார்ப்பேன், இல்லைன்னா வேண்டாம். அனலைசஸ் எப்பவுமே போயிட்டே தான் இருக்கும். அனலைஸ் வேற ட்ரேடு வேற. எப்பவுமே அனலைசர் பண்ண அனலிஸ்ட் வேற ட்ரேடர் வேற. அந்த மாதிரி தான். கோல்டு இயூஜியோட செட்டப் பார்த்தா எடுத்துருவேன். ஏஐ வண்டியில் வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருப்பான். செட்டப்ஸ் வந்து ரொம்ப யோசிச்சு தான் எடுப்போம். சீக்கிரத்தில் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன். எனக்கு இயூஜிபி வந்து 4 hour to 15 minute கூட ஈஸியா இருக்கு ட்ரேட் பண்றதுக்கு. நல்ல டைமிங்கோட அலைன்மெண்ட் ஆகுது. லண்டன் டு நியூயார்க்னு இவனுக்கு வந்து ஃபுல்லா ஏஷியன் டு நியூயார்க்கா இருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு டைமிங்ஸ் பிடிக்கிறது. தட்ஸ் இட். ஃபோக்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா கோல்டு இன்னும் கொஞ்சம் இறங்கும். நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்துருப்போம் லெவல்ஸ்லாம். டே டைம் ஃப்ரேம் வந்துடும். ஃபர்ஸ்ட் இங்க செகண்ட் இது அவ்வளோதான் கைஸ். ஃபர்ஸ்ட் 2 லெவல் வரப்போகுதுன்னா பெரிய எக்ஸ்பான்ஷன் திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட்டு அதுவே குத்துச்சு. தேர்ஸ்டேவே குத்துருச்சு. அதனால நீங்க போனால் இங்கே போவோமான்னு பார்க்கலாம். சரியா, போயிட்டு அகைன் வருமானு பார்ப்போம். ஓவரால் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. இதுதான் எதிர்பார்ப்பு. கோல்டு, EU, ஃபர்ஸ்ட் டாலர். நான் இங்க வந்து பைஸ் எதிர்பார்க்குறேன். ஸ்டில் எதிர்பார்க்குறேன் போவோம்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுமான்னு வெயிட் பண்ண போறேன். அப்படி சேஞ்ச் ஆகலைன்னா இன்வாலிடேஷன் இந்த எஃப்இஜிக்கு வரணுமா இருக்கு. நெக்ஸ்ட் பைஸ்க்கு ஒன்று இங்கேருந்தே போயிடணும். அப்படி இல்லைன்னா இங்கே வந்துட்டு தான் போகணும். இதுதான் நீங்கள் 4 hour 1 hourல பார்த்தீங்கன்னா 1 2 லிக்விடிட்டி. ஸோ ஒன்று இங்கே வந்து போக முடியலன்னா இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு வேணா போகுன்றது தான் எய்மு. பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்ல எதனா ஃபண்டமெண்டல்ஸ் மாறிட்டே இருக்கு. நேற்றே நீங்க பார்த்துருப்பீங்க ட்ரம்ப் எவ்வளோ பேசினான்னு. ஃபர்ஸ்ட் பீஸ் ஃபயரு, வார் வேணும், வார் வேணாம், திருப்பி வார் வேணும். மாற்றி 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 பேசிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? எதாவது முடிவு எடுக்க முடியும். ஸோ சினாரியோ ஓடி என்னன்னா, இன்கேஸ் நான் சொன்ன மாதிரி அது அங்கேருந்தே பை ஆயிடுச்சுன்னா DXY இங்கேருந்து பை ஸ்டார்ட் ஆச்சுதுன்னா நான் செல்ஸ் வந்து இங்கேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன். இல்லை அப்படின்னா அவன் போயிட்டு March 10 எடுக்க போறான், இவனை போயிட்டு March 10 எடுக்க போறான். சரிங்களா? ஜிபிபி அசல்ல சரியே தான். இதுக்கு மேலே போயிடும். பார்ப்போம் நம்ம எங்க இந்த லெவல்ஸ் வருதுன்னு. பட் டாலர் பைஸு, யூரோ, ஜிபிபிலாம் செல்ஸ்ல தான் எய்மா இருக்கும். எந்த லெவல்ன்றதுக்கு வந்து நம்ம 2 லெவல் சொல்லிடுவோம். அது நம்ம எந்த லெவலில் ஆகும்ன்றது தெரியாது. ஒன்று இங்கேயா இல்லை இங்கேயா. வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து அன்சர்டனிட்டிஸாக இருக்கும் போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸி மார்க்கெட்டில் நம்ம ஈஸியாக ப்ராஃபிட்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் நமக்கு தேவை. மண்டே ஆரம்பிக்கும் போதே வந்து நம்ம காலி பண்ணிட்டோம். மண்டே டியூஸ்டே கேபிட்டல் காலி பண்ணிட்டோம்னா வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே எல்லாம் போன வாரம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைச்சது. அதெல்லாம் நம்ம எப்படி பிடிக்க முடியும்? ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம கடைசி வரைக்கும் வீட்டில் சர்வே ஆகி ப்ளே பண்ண முடியும். அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.